சங்கீதம் 119:2 கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் போன செஷன்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் மகிழ்ச்சிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. பைபிள்ல எல்லா ஃபார்முலாஸும் கண்டிஷனல். அன்கண்டிஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசித்து நீங்க நம்பணும். அதை ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் யோசித்து நம்பணும். ஏன் இதை சொல்றேன்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கிருபைய இலவசம் தானே, கர்த்தருடைய இரக்கங்கள் இலவசம் தானே, கர்த்தருடைய அன்பே இலவசம் தானே. ஏய், நீ ஏன் இலவசம் தான் அப்படி பார்த்தீங்கன்னா? இலவசம்ன்றது மீனிங்லெஸ் ஆகி போச்சு நமக்கு. எது இலவசமா வந்தாலும் அதுல ஒன்னும் பெரிய திருப்தி இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, அது வேல்யூபிளா கொண்டாட மாட்டீங்க. மூணாவது, அதை தூக்கி தூர போட்டுறீங்க சீக்கிரம். உங்க லைஃப்ல அது இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஃப்ரீயா வந்து எதையாவது நீங்க என்னைக்காவது மதிச்சிருக்கீங்களா? அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பையோ அவருடைய சிலுவையில சிந்தின ரத்தத்தையோ அவர் மாம்சத்துல பட்ட பாடுகளையோ நம்ம பாவத்தை எடுத்து அவர் சுமக்கிற அந்த ஒரு சுமையையோ எதுவுமே நமக்கு வந்து சீரியஸ்னஸ் கிடையாது. அதெல்லாம் வச்சு ஏதாவது காசு பார்க்கலாமா அப்படின்னு தான் பாக்குறாங்க பிரசங்கமார்கள். அதெல்லாம் வச்சு நம்ம ஏதாவது கர்த்தர்ட்ட வாங்கிக்கலாமான்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆக மொத்தம் கர்த்தர் யாரு நினைச்சீங்க? கிள்ளுக்கறியா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின்ஸ் have never changed in the New Testament. God is not a man that he should change. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிற அதே கடவுள் தான் ரெவலேஷன் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க போறீங்க. மாத்துறது பிரசங்கமார்களும் நம்ம சர்ச்சஸும் டாக்டர்ஸும் டினாமினேஷன்ஸும் அப்பப்போ வர்ற ஃபேஷனபிள் டீச்சிங்ஸ். கர்த்தர் மாற போறதில்லை, பைபிளும் மாற போறதில்லை. அதில் இருக்க சத்தியங்கள் ஆல்வேஸ் த ட்ரூத். அப்ப நீங்க அதை படிக்கலைன்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் சங்கீதம் 119 ஆல் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 119 மாதிரி ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய கற்பனைகளையும் அந்த லாவை பத்தி பேசுற எந்த ஒரு பேசேஜ் கிடையாது. இந்த மாதிரி அவ்வளோ ரிச். 119 சங்கீதத்தை நீங்க முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. இன்னும் கஷ்டம் கிடையாது, பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன். அதை மெடிடேட் பண்ணி பாருங்க. அதுல இருந்து நியூ டெஸ்டமென்ட் புரிய பாருங்க. நியூ டெஸ்டமென்ட் இருந்து இங்க வந்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா நியூ டெஸ்டமென்ட் என்ன டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு? இலவசம் இலவசம் இலவசம், எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். வர வர கோயிலுக்கு வாங்க, காணிக்கை கொடுங்க, வேற ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம், மிச்சத்து போல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எல்லாரும். வேதாகம் அப்படி சொல்லலை. வேதாகத்தை செஞ்சு படிங்க, டைம் கொடுங்க. இந்த 2வது வசனத்தை பார்ப்போம் இன்னைக்கு. நான் உங்களுக்கு பழைய வெர்ஷன் ஆஃப் தமிழ்னு சொல்றேன், புதிய வெர்ஷன் ஆஃப் தமிழ்லையும் சொல்றேன். பழைய வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குது? சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. அப்படின்னா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கர்த்தருடைய சாட்சிகள், சாட்சினா நம்ம கோர்ட்ல நிக்கிறவங்க தான் ஞாபகம் வருது. விட்னஸ். அதையா சொல்றாரு ஆண்டவர்? அதே வார்த்தைக்கு புது தமிழ் வெர்ஷன் ERV என்ன சொல்றாங்க? உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சு.
அப்ப இது இந்த விட்னஸ் கிடையாது. ஓகே, அப்ப உடன்படிக்கை என்னது? கவர்னன்ட், ஒரு அக்ரிமெண்ட். என்ன இங்க சாட்சின்றீங்க? இதுல இங்கிலீஷ் என்ன போடுறாங்க? இங்கிலீஷ்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல சில வெர்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வாய்ச்சிருப்பேன். இந்த லிவிங் பைபிள் என்ன சொல்லுது? who always do his will, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்க. இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்லுது? follow his rules. இன்னொன்னு சொல்லுது follow his commandments. இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்லுது? written instructions of God. இன்னொன்னு என்ன சொல்லுது? again follow his commandments. So commandments, written instructions, rules, law, உடன்படிக்கை, சாட்சிகள், இதெல்லாம் என்னத்தை காட்டுது? It all shows the bulk of God's instructions to us in the Old Testament, not in the New Testament, Old Testament. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியா இருக்க. இப்போ இந்த வசனம் உண்மையான வசனம்னு நீங்க நம்பினீங்கன்னா, வேதாகமம் உண்மையானதுன்னு நம்பினீங்கன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு வேணும்னு நம்பினீங்கன்னா, இந்த வார்த்தை பொய்யா இருக்க முடியாது. அப்ப நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா கீழ்ப்படியணும், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு பிரச்சனையே இது நான் செய்யவா அதை நான் செய்யவா எல்லாம் கிடையாது. தெரிஞ்சதையே செய்ய மாட்டீங்க. கர்த்தரை மதிக்காம ஒரு ரிபல் கீழ்ப்படியாம இஸ் நத்திங் பட் ரெபல்லியன். நீ என்ன சொல்ற, நான் என்ன செய்யறது? ரெபல்லியன். இல்ல கர்த்தருக்கு நான் மறைச்சு செய்யறேன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் செய்யாதன்னு சொன்னதை நீ செஞ்சீன்னா நீ யாரு? நீ ஒரு ரெபல் தானே. அப்ப எதிர்த்து நிக்கிறவன் தானே நீ கர்த்தருக்கு. கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறவன் கர்த்தர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கிக்கிறேன்ற? புரியலப்பா எனக்கு. உங்க லாஜிக்கும் புரியல, உங்க ரிலிஜனும் புரியல, உங்க விசுவாசமும் எனக்கு புரியல. இப்படி தப்பா சொல்லி கொடுக்கறதுனாலதான் கர்த்தருடைய பேரை கெடுத்துடுறோம், ஒரு பவர் இல்லாம இருக்கிறோம். அதாவது நமக்கு அந்த பேர்ல உள்ள சில ஃபார்ம்ஸ் இருக்கு, பட் தேர் இஸ் நோ பவர். எல்லாம் ஃபேக், கள்ள நோட்டம் கேக் மாதிரி. நம்ம ஊர்ல இருக்கிற இன்னைக்கு முக்காவாசி கிறிஸ்டியன்ஸ், இன்க்ளூடிங் லீடர்ஷிப், so-called leadership, I shouldn't say leadership, so-called leadership, that everybody is mushrooming everywhere around and claiming to be the authority in Christian living and Christian faith and Christian prosperity, Christian health and wealth, everything. But do you know that about 90% of them are fake? கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத கிறிஸ்டியன்ஸ் தான் இன்னைக்கு உலாவிட்டு இருக்கிறீங்க. எல்லா சபைகளையும் போய் உட்கார்றது, எங்க வேணா போறது, இங்க அங்க போ, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எதை கொண்டு யாரை கொண்டு என்னத்தை செலக்ட் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆனா இங்க சொல்லுது கிளியரா, சங்கீதம் 119 2வது வசனம், அவருடைய சாட்சிகளை கேட்க அவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த ERV கொஞ்சம் நல்லா போட்டிருக்கான், அவருடைய உடம்படிக்கை கீழ்ப்படுகிற ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அப்புறம் அவரை முழு இருதயத்தோடும் தேடி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். அதாவது முழு இருதயம் போது அவன் நல்ல வேளை வெறும் இருதயம் போடல. ஏன்னா ஹாஃப் ஹார்ட்டட் தான் நிறைய இருக்கு இன்னைக்கு. பாதி இருதயம், குவார்டர் இருதயம். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன செய்யறோம், ஒரு பகுதியை நமக்கு வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு தர்றோம், டைப் கொடுக்குற மாதிரி 10% கொடுக்குறாங்க. அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, எங்க இருந்து வச்சுன்னு தெரியல. பைபிள் அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 10% கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 30% மேல வரும். நல்லா படிச்சு பாருங்க. அதனால நீங்க வேணா 10% ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்கு, அதனால நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்க சொல்றோம்னா தப்பு. நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படி ஒரு கணக்கே கிடையாது. நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன்ஸ் 90% கொடுக்கணும். எவ்வளவு? 100% கொடுக்கணும். ஏசாமியர் கதை சொன்னார் கொடுக்கறத பத்தி, அது நீங்க சொல்ல வேண்டாம். விடோஸ் மைட்னு சொல்லுவோம். ஒரு ஏழை விதவை காசு போட்டான். அவன் என்ன பண்ணாலாம், பணக்காரனுங்க அவனுங்க இருந்ததுல கொஞ்சம் போட்டாங்களாம், அடுத்து இந்த ஏழை அவன் இருந்தது எல்லாத்தையும் போட்டாங்களாம். அப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸோ சும்மா இந்த 10% கொடுத்துட்டு 5% கொடுத்துட்டு 15% கொடுத்துட்டு ஓஹோ நான் கொடுத்துட்டேன், நான் 100 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன், எனக்கு அடுத்த 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு.
நீ கொடுக்கலனாலும் கர்த்தர் பணக்காரர் தான். நீ கொடுத்த ஒரு பணக்காரனா போறதில்ல. யார் பணக்காரனாரானா உன்ட காணிக்க வாங்குற ஆளு. அதனால நீ இருதயத்தோட கர்த்தரை தேடுறது காசை கொடுத்துட்டு மிச்ச இருதயத்தை வாங்கிக்கலாம் நினைக்கிற. இன்னும் தயவு செஞ்சு காசையும் கர்த்தரையும் காணிக்கைகளையும் குழப்பாதீங்க. கர்த்தர் உன்ட முதல்ல கேட்கறது உன்னுடைய மனசு, உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய சித்தம். அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கட்டும். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் தான் மகிழ்ச்சியா இருப்பார்கள், பாக்கியவான். Those who follow him and his rules, obey his rules and don't give excuses to God. And then those who search him, seek him and worship him with all their heart. Empty worship with கீழ்ப்படிதல் இல்லாத worship கடவுளுக்கு வேண்டாம். நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம வசனம்லாம் கோட் பண்றாப்ல இல்லை. இன்னைக்கு இது ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம செய்யற எல்லா ஆராதனைகளும் வேஸ்ட். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட. நீ இது செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, இருந்து புருஷனோட சண்டை போடக்கூடாது, ஒய்ஃப் அடிக்க கூடாது, ஆபீஸ்ல திருடாத, அந்த பொண்ணு அந்த கெட்ட நோக்கத்தோட பார்க்காத, அந்த ஆள்கிட்ட கோபமா இருக்கியா, அவன் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சியா, மன்னிக்கப்படும். இதுகள் தான் கீழ்ப்படிதல். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட தான் இருக்கிறார், கீழ்ப்படியத்தான் சொல்றாரு. தினம் கீழ்ப்படிய முடியும். Every minute you live, every second you live, there is a issue of obedience. Am I doing this God's way or am I doing it my way? அதை விட்டுட்டு இதை தேடி அதை தேடி ஓஹோன்னு நமக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் ஓடுறாங்க. இன்னைக்கு காசுக்காகவும் புகழுக்காகவும் வேலைக்காகவும் ஏதாவது காசு பணம். தமிழ் படத்துல என்னமோ சொன்னாங்க, காசு பணம் துட்டு, அதுக்கு தான் மணி 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 அலையறோம். கடவுளுக்கு கீழ்ப்படுவது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, எவ்வளவு விஷயங்கள் அவர் கீழ்ப்படுகிறீங்க, அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மகிழ்ச்சி தன்னால உங்க வீட்டுக்கு வரும்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் சொல்லல. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ கீழ்ப்பட்டினா சந்தோஷமா இருப்ப. ஓகே, பாய்.